ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, உங்களுக்கு ஸ்கின் கேன்சரா கூட இருக்கலாம், அடுத்த வாரமே நான் செத்துருவேன். ஒரு சூசைட் நோட்டே எழுதிட்டேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, செஸ்ட் போட்டு ப்ரெஸ் பண்றது, போட்டோலாம் கூட இருக்கு என்கிட்ட. ஆனா ஃபெயில் ஆகாத வழியே இல்லை. ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜோ டேனியல் இருக்காரு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி டேனியஸ் மேனியா அப்படின்னு இன்ஸ்டாகிராம் யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஒபீஸா இருந்து அவ்வளோ வெயிட் குறைச்சவர் இவர். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 65 kg ஃபேட் லாஸ் பண்ணியிருக்காரு அவர். ரொம்பவே இம்ப்ரெசிவான விஷயங்க. ஏன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ 3 கிலோ 10 கிலோ அப்படின்னு லூஸ் பண்ணுறதே ஒரு கஷ்டமான விஷயம் தான் சொல்ல போகிறோன்னா. ஆனால் 65 கிலோஸ் யோசிச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்னு. அதை விட அவ்வளோ ஓவர் வெயிட்டாக எவ்வளோடா இருந்த நீ? 135 kg. 135 கிலோஸில் டேனி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் எவ்வளோ? 160 சென்டிமீட்டர். 160 சென்டிமீட்டர்ஸில் 135 கிலோஸ் வெயிட்டில் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்னு பாருங்கள். வாழ்க்கை ஓவர் வெயிட்டாக இருந்தாலே கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் அந்த இடத்துல இருந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. இவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ டேனி, நீ எதுக்காகடா ஸ்டார்ட் பண்ண? நான் எதனால ஸ்டார்ட் பண்ணேன்னா, எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அந்த ஒரு பாயிண்ட்ல 135 kg அடுத்த வாரமே நான் செத்துருவேன், இதுக்கு மேல நான் ஓவர் வெயிட்டா இருந்தா. ஸோ எனக்கு எப்படின்னா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, ஏன்னா அவ்வளோ ஃபேட் இருந்தது. ஸோ நான் ஒரு ஸ்கின் அலர்ஜின்னு ஒரு டாக்டர் கிட்ட போனேன். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க பாடியில வந்து பாடி ஃபேட் மட்டுமே 70 கிலோக்கு மேல இருக்கு, உங்களுக்கு ஸ்கின் கேன்சரா கூட இருக்கலாம், ஏன்னா பாடி ஃபேட் அதிகமா இருக்கிறதுனாலன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு சில நியூட்ரிஷன் ரிலேட்டடாக நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. ஸோ அதனால் நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, சரி வீட்டில் பாரமாக இருக்க வேணாம், நம்ம வாழ்க்கையை முடிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பாயிண்ட்ல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் அம்மா என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீ சாவலான்னு முடிவு பண்ணிட்ட, அப்புறம் நீ டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதால தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஐ வாஸ் லைக் க்ளோஸ் டு டெத். ஏன்னா ஒரு சூசைட் நோட்டே எழுதிட்டேன். ஸோ அதுலேருந்து ரிட்டர்ன் வரணும், என் லைஃப்பில் ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு தான் ஸ்டார்ட் பண்ணுது. புரியுது எனக்கு கம்ப்ளீட்டாக. ஆனால் நான் டேனி அளவுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லைங்க. ஆக்சுவலி நான் வந்து 5th படிக்கும் போது 6th படிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் 65 கிலோ இருந்தேன். நான் 63 65 கிலோ. நான் தான் இருக்கிறதுலே ஃபேட்டஸ்டாக இருந்தேன். ஸோ ஆனால் நான் ரோட்டில் நடந்து போகும்போதே ஒரு நாளைக்கு எவ்வளோ மூட்டடா அரிசி திம்ப, எவ்வளோடா சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் சில பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் பட்டை தட்டிட்டு ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலாக ஃபேட்டாக இருந்தாலே அடிப்போஸ் டிஷ்யூ இங்கே சேரும், சரிங்களா, மேன் பூப்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை வந்து தட்டி விட்றது, தொப்பையை கிள்றது, இந்த மாதிரியான சில பேர் க்யூட்டாக இருக்கும். நம்ம சின்ன பையலாக இருந்தால் அது கொஞ்சம் க்யூட்டாக இருக்குமே, நம்ம போய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணாலும் அந்த ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்கும். ஸோ அது வந்து நான் ஓரளவுக்கு நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன்னா, டேனி வந்து என்னை விட ஒரு 10 times அதை அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருப்பான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது உனக்கு இன்ஸ்டன்ஸ் இருக்காடா? லைக் நிறைய இருக்கு. லைக் ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அவங்க பண்ணும்போது கூட லைக் நம்ம அதை பெருசாக சொல்ல மாட்டோம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, செஸ்ட்டை போட்டு ப்ரெஸ் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பண்ணும்போது பிரச்சனையே தெரியாது. பட் தெரியாத வந்து ஒரு மாதிரி அப்யூஸ் பண்ணுறது, லைக் சிலர் வந்து அதையே ஒரு டூலாக வச்சுட்டு பேசுறது, இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. லைக் என்ன ப்ரெஸ் பண்ணுற மாதிரிலாம் ஃபோட்டோலாம் கூட இருக்கு என்கிட்ட. ஆனால் அந்த ஃபோட்டோ நான் வெளில போட்டதில்லை. ஆனால் அது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான். பட் ஸ்டில் அது ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன கேட்டால் யாருமே அந்த மாதிரி பண்ணுறதுக்கு டிசர்விங் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணுறது. ஆமாம், கம்ப்ளீட்டாக புரியுது. இப்போ ஒருத்தவங்கள நம்ம மோட்டிவேட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண வைக்கிறதோ, நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்டேட்டு கொண்டு போகிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயங்க, சரிங்களா. இப்போ எனக்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா, நானும் சரி டேனியும் சரி நிறைய கிளைண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறோம், சரிங்களா. நிறைய ஓவர் வெயிட்டாக இருக்காங்க பீப்புள். அவங்கள வந்து 6 packs கொண்டு வரதா இருந்தாலும் சரி, ஃப்ளாட்டான பெல்லி கொண்டு வந்தாலும் சரி, ஓவரால் அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்டேட்டு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் என்ன அவங்களை கேவலமாக திட்டுறோமா இல்லை அசிங்கமாக பேசுகிறோமா, எதுவுமே நாங்கள் பண்ணதில்லை, சரிங்களா. we told them what to do. எதனால அவங்களுக்கு இதை பண்ணால் அவங்க பாடிக்கு வந்து நல்ல எஃபெக்ட்ஸ் வரும், இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்து தான் பண்ணோம். அங்கே வந்து அவங்களை அசிங்கமாக பேசுறதுங்கிறதுக்கு ஒரு நீடே இல்லை. ஆனால் அதுக்கு நீட் இல்லை அப்படிங்கிற போது ஒருத்தவங்களை வந்து மென்டலி அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறது தான் இருக்கிறதுலே பெரிய தப்பான விஷயம். ஸோ டேனி, நீ ஃபஸ்ட்டு வந்து ஃபேட் லாஸ் பண்ணும் போது அதுக்கான என்ன ஒர்க் அவுட் பண்ண, டயட் எப்படி இருந்த நீ? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது இன்டர்நெட்டில் நான் நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். நிறைய விஷயத்தில் காசு ஏமாந்துருக்கேன். நிறைய பேர் என்ன ஒரு பொருளாக பார்த்து நிறைய விஷயத்தில் ஏமாத்திருக்காங்க. தார்சினியா கம்போடியா, ஃபேட் பர்னர்ஸ், ஆப்பிள் சீடர் வினிகர், சால்ட் வாட்டர் ஃப்ரெஷ், வாட்டர் ஃபாஸ்டிங், இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் ட்ரை பண்ணி நான் ஃபெயில் ஆகாத வழியே இல்லை. ஆனால் நான் வந்து கடைசியாக நான் வந்து எப்போ நான் ஆக்சுவலாக ஃபேட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு வந்து நார்த் இந்தியாவில் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இருந்தார். அவர் பேர் வந்து த டயட் ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்தாரு. சஸ்டைனபிள் டயட்டிங் எப்படி பண்ணணும், கேலரி டெஃபிசிட்னா என்ன, கேலரிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரீச் பண்ண நாலேஜை வச்சு தான் நான் என்னோட ஃபேட் லாஸ் பேச ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் வந்து ஃபுட்டை வந்து ஒரு எனர்ஜி சோர்ஸாக பார்க்க ஆரம்பித்தேன். அளந்து சாப்பிட ஆரம்பித்தேன். போர் அடிக்கும் போது சாப்பிட்றத முதல்ல கை விட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, நான் முதல்ல வாக்கிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். முதல் நாள் நான் வாக்கிங் பண்ணும்போது எனக்கு 1 கிலோமீட்டர் முடிக்கிறதுக்கு 21 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு.
ஸோ அன்றைக்கி என் கூட வாக்கிங் பண்ண வந்தவங்களாம் வாக்கிங் முடிச்சு வீட்டுக்கே போயிட்டாங்க. ஆனால் அன்றைக்கி நான் என்கிட்ட சொல்லிக்கிட்ட விஷயம் என்னன்னா, இன்றைக்கி நான் நடக்கிறேன், இன்றைக்கி எனக்கு லேட் ஆகுது, பரவாயில்ல, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எல்லாமே இங்கே ஒரு சென்டிமீட்டர் தான் மாறப்போகுது. ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரே நாளில் உன் வாழ்க்கை மாறாது. நீ ட்ரை பண்ணு, கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணு அப்படின்னு நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சு, நான் ட்ரை பண்ணி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வந்து 4 minutes 30 seconds முடிக்கிற அளவுக்கு வந்துட்டேன். சூப்பர்டா. ஆனால் அது ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 250 to 300 நாள் கிட்ட ஆச்சு அது ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ நான் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் பிரைமரி வாக்கிங்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ வாக்கிங் பண்ணி ப்ராக்ரஸ் பண்ணி கொஞ்சம் வெயிட்டை கம்மி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பிளானில் இருந்தேன்னா, செல்ஃப் பாடி வெயிட் ட்ரைனிங். இப்போ வந்து ஒபீஸாக இருக்கிற பீப்புள் வந்து செல்ஃப் பாடி வெயிட் ட்ரைனிங்கில் வந்து லிஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. லோ இன்டென்சிட்டி ஸ்டெடி ஸ்டேட் ட்ரைனிங் சொல்லிட்டு ரொம்ப கம்மியான இன்டென்சிட்டியில் மூச்சு வாங்க பண்ணாமல் இட்டு மாதிரி இல்லாமல் இது பொறுமையாக பண்ணுற மாதிரி நிறைய இன்டர்வல் பிரேக்ஸ் எடுத்துகிட்டு மாடிஃபைட் எக்ஸசைஸ் பண்ணுறது. ஸோ நான் இந்த மாதிரி லிஸ்ட் ட்ரைனிங் ஃபார்மேட்டில் நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, வீட்டு பக்கத்தில் இருக்க ஃபுட்பால் கிளாஸஸில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து வீடு பக்கத்தில் இருக்க பேட்மிண்டன் கிளாஸில் ஜாயின் பண்ணேன். ஸோ பேட்மிண்டன் விளையாடுவேன், ஃபுட்பால் விளையாடுவேன், அப்புறம் நான் வந்து செல்ஃப் பாடி வெயிட் ட்ரைனிங் பண்ணுவேன், அப்புறம் வாக்கிங் போவேன். இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஜிம்ஸ் வந்து க்ளோஸ்டாக இருந்தது. ஏன்னா இது எல்லாமே லாக்டவுனில் நடந்தது. ஸோ நான் ஜிம்முக்கு போய் தான் ஒர்க் அவுட் பண்ணி வெயிட்டை குறைப்பேன் உட்காந்துருந்தேன்னா இன்னைக்கு நாள் வரைக்கும் நான் ஃபேட்டாக தான் இருந்திருப்பேன். ஏன்னா ஜிம்ஸ் ஓப்பன் பண்ணுறது கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. ஸோ அந்த டைமில் நான் வந்து ரீசன்ஸ் கொடுக்கக்கூடாது, அதுக்காக நான் என்ன பண்ணேன், வீட்டில் இருக்க மொட்டை மாடியில் நடப்பேன், இல்லை ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் போய் வாக்கிங் போவேன், நான் ஃபுட்பால் வீடு பக்கத்தில் இருக்க கிரவுண்ட்லேயே போயிட்டு ஃபுட்பால் கிளாஸில் போயிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் நான் பண்ண விஷயம். as a matter of fact வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் 6 packs கொண்டு வந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2020 வந்து ஃபர்ஸ்ட் லாக்டவுனில் தான். அப்போ வந்து நான் 73 kilos இருந்தேன் நான் வந்து லாக்டவுன் ஆரம்பிக்கும் போது. ஸோ அந்த 73 kilosலேருந்து நான் 60 kilos வந்துட்டேன். டிராஸ்டிக்காக வெயிட் ட்ராப் ஆயிடுச்சு. என்ன பண்ணேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் 1 மணி நேரம் நடந்தேன், ஈவினிங் 1 மணி நேரம் நடந்தேன், ஸ்கிப்பிங் பண்ணேன், ஆப் எக்ஸசைஸ் டெய்லி பண்ணிகிட்டே இருந்தேன் நான். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் ஷேக் என்னால் அப்போ வாங்க முடிஞ்சது, ஏதோ அது கூட ரொம்ப சீக்ரெட்டிவாக போய் வாங்கினேன் அந்த டைம்லலாம். அது கிடைக்கிறதே கஷ்டமாக இருந்தது, ஏன்னா எல்லாமே மூடி கிடந்ததுல. ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்பயாவது சிக்கன் ஏதாவது கழிக்கடை வந்து அப்பப்போ தான் திறப்பான். ஆமாம், அது அந்த அப்பப்போ திறக்கும் போது முதல் ஆளாக போய் நின்று அந்த சிக்கன்லாம் நம்ம வாங்கிட்டு வந்துட்டு ப்ரோட்டீனும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம் அப்படின்லாம் சொல்லிட்டு பண்ணிச்சு. as a matter of fact ஒரு கேலரிக் டெபிசிட்ல இருந்தேன். என் வீட்டில் 2 டம்பிள் இருந்தது, அந்த 2 டம்பிள் வச்சு எக்ஸசைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய வாக் பண்ணேன். அப்படிதான் நானே வந்து 6 packs வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தேன். என்னதான் எனக்கு ப்ரையர் ஜிம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எனக்கு 6 packs இல்லை. லாக்டவுன் அப்பதான் பண்ணேன் நான். அதான். ஆமா, நான் கூட வாட்டர் கேன்லாம் வச்சுட்டு நான் பண்ணிருக்கேன். ஏன்னா டம்பிள் வாங்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்கிட்ட ஷூ இல்லை அந்த டைம்ல. ஆமா, நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கும் என்கிட்ட ஷூ இல்லை. ஒரு ஷூ இருந்தது, அது கிழிஞ்சிருச்சு. லாக்டவுன் டைம் நான் வீட்லயே கேட்க முடியாது. சரி, எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீ வந்து இந்த ஷூ வச்சு நட டெய்லியும். நான் முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் வந்து கிழிஞ்ச ஷூ போட்டு கூட நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் அதுக்கு நான் ரிக்ரெட் பண்ணல. எனக்கு என்ன அப்ரோச்னா, என்கிட்ட இன்னும் இருக்கோ அதை வச்சு நான் பண்ணணும். நான் வந்து புதுசாக ஒரு பொருள் வாங்கிட்டு நான் அந்த அப்ரோச்சுக்குள்ள போனேன்னா அதை நான் பண்ணவே மாட்டேன் கடைசி. ஸோ எப்பவுமே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுலேருந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் ஃபேட் லாஸ் வெயிட் லாஸ் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3 பேசிக்கான டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அதாவது நார் சத்து அதிகமாக சாப்பிடணும் முதல் விஷயமா. அதாவது ஃபைபர், நிறைய பொரியல், ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் அது சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு ஃபுல்லாக இருப்பீங்க. அடுத்ததாகவே வந்து பார்த்தீங்கன்னா துளியூண்டு எண்ணெயோட தான் சாப்பிடணும். நிறைய எண்ணெய் வந்து ஏற்றுக்கிட்டிங்கனாலே நீங்கள் வந்து நிறைய கேலரிஸ் கன்சியூம் பண்ணிடுவாங்க. தெரியவே தெரியாது என்ன சாப்பிட்றது. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவாக இருக்கணும். நம்ம என்ன தான் கம்மியாக சாப்பிட்டு உட்காந்தே கடந்தா வெயிட் லாஸ் மட்டும் ரொம்பவே கஷ்டம். அதே மாதிரி ராணி, நீ என்ன 3 சிம்பிளான டிப்ஸ் வந்து ஆடியன்ஸுக்கு கொடுப்பேன்? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிற டிப் என்னன்னா, நீங்கள் ஒரு ஃபுட்டை வந்து ஒரு எனர்ஜி சோர்ஸாக பார்க்கணும். ஸோ நிறைய பேர் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ டிவி பார்த்துட்டு சாப்பிடணும், ஃபுட்டை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, டிஃப்ரெண்ட் ஃபுட்டு. ஸோ ஃபுட்டு என்றைக்குமே உங்களுக்கு ஒரு எனர்ஜி சோர்ஸாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்லேருந்து கிடைக்கிற நியூட்ரிஷன் தான் உங்கள் பாடிக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்க போகுது. ஸோ ஃபுட்டு வந்து ஒரு எனர்ஜி சோர்ஸாக பாருங்கள். செகண்ட் என்ன விஷயம்னா, நீங்கள் எப்பப்போலாம் டயட் விட்டு வெளில போகிறீங்களோ அதை நினச்சி டிப்ரெஸ்ட் அடையாமல் நீங்கள் மறுபடியும் கம்பேக் கொடுக்கணும். ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னு அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் கெட் பேக் டு த டயட்டிங். ஸோ இதனால என்ன ஆகும்னா, எக்ஸஸ் ஈட்டிங் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணால், ஒரு மீல் நான் அதிகமாக சாப்பிட்டேன், என் டயட் போயிடுச்சுன்னு நினச்சி எல்லாருமே மொத்தமாக விட்டுருவாங்க. அந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணாதீங்க. தப்பு பண்ணுறது சகஜமான விஷயம் தான். இன்னும் தப்பு பண்ணாலும் சரி, அது என்ன தப்புன்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ண பாருங்க. மறுபடியும் பண்ணலாம், மறுபடியும் பண்ணாமல் அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிடுங்க. இதுதான் செகண்ட். ஆனால் ஹை ஆயில் ஃபுட்டு அதிகமாக சாப்பிடாதீங்க. ஆயில் ஃபுட்டு இருக்கிற ஃபுட்டு நான் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண சொல்ல. பட் ஸ்டில் நீங்கள் ஒரு டயட்குள்ளே வந்துட்டீங்கன்னா, அதிகமாக என்ன இருக்க ஒரு ஃபுட்டை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அதிக கேலரிஸ் கன்சியூம் பண்ண வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாராவது ஃப்ரெண்டு இல்லை நீங்களே கூட இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தீங்கன்னா இதை ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு உங்களை எப்படி இன்னும் ஒரு பெட்டரான வெர்ஷனாக மாற்றலாம் அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ரொம்பவே வந்து புல்லிங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. இட் மைட் மோட்டிவேட் தெம் ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். சரிங்களா? ஸோ அடுத்த என்ன வீடியோன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு ஒரு லைக்கை தட்டி விட்டு டேனிஸ் மேனியாவோட இன்ஸ்டாகிராம் செக் அவுட் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் டு சந்தோஷ்.